திமுக ஆட்சியை அகற்றுவதற்காகவே நாளை மறுநாள் தமிழக சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாளை மறுநாள் மேட்டுப்பாளையத்தில் பரப்புரை பயணத்தை தொடங்கி 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்க உள்ளதாக கூறினார். திமுக ஆட்சியை அகற்றுவதற்காகவே இந்த சுற்றுப்பயணம் என்று கூறிய அவர், திமுக ஆட்சியின் கொடுமைகளை மக்களிடம் எடுத்துக் கூறப் போவதாகவும் தெரிவித்தார். வருகிற 7ஆம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே துவங்குகின்றேன். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுப்பயணத்தில் பங்கேற்குமாறு கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டுமென நினைக்கும் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடுவண் உள்துறை அமைச்சகம் Z+ பாதுகாப்பு வழங்கியுள்ளது. அவருக்கு தற்போது Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை பயணத்தை தொடங்க இருப்பதால் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.